அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடித்து புதுமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் இயக்கியிருக்கிற படம் பிளாஸ்ட். இந்த படத்துக்கு ஏன்டா பிளாஸ்ட்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் படம் பார்த்து முடித்த பிறகு இதை விட ஒரு சிறந்த தலைப்பு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு 90s, அதாவது இந்த ஜெய்ஹிந்து, ஏழுமலை இந்த படங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு மிகச்சிறப்பான ஆக்ஷன் கிங் என்ற அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு படம் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் வந்து பல்வேறு படங்களில் வந்து ஒரு இயல்பில் ஒரு கராத்தே பிளாக் பெல்ட்டு, இதுவரைக்கும் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக இந்த படத்தில் நடிச்சதில்லை. முதல் முறையாக கராத்தே மாஸ்டராக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படத்தை நடிச்சிருக்காரு அப்படின்னு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே போல் அபிராமியும் வந்து இந்த படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காங்க, பிரீத்தி முகுந்தனும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஒரு ஸ்டண்ட் படம், ஒரு குடும்ப படம். குடும்ப படத்துக்குள்ள ஸ்டண்ட் படமா, என்னப்பா வித்தியாசமான கதையாக இருக்க அப்படின்னு உட்கார்ந்தா படம் தோங்கினோடனே ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ஒரு வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து கராத்தே பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவருடைய குழந்தை ஒரு 6-7 வயசு குழந்தை அது தெருவில் போய் விளையாடும் போது பக்கத்து வீட்டு பையன் அடிச்சு போடுறான். அடிச்சோடனே அழுதுகிட்டே வருது. அழுத்து வந்தோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவன் எதுக்கு போய் தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ உன் மேலே தப்பு இருக்கா? இல்லை, உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ எதுக்கு வந்து அடி வாங்கிட்டு வர, போய் அடி அப்படிங்கிறாரு. போய் அவனை போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொன்ன உடனே இந்த பொண்ணு அந்த பையனை போய் அடிச்சிருது. திருப்பி அவன் அந்த பையன் வந்து காலை வச்சு மிதித்து உதச்சி தள்ளிடுறான். உடனே திருப்பி அழுதுகிட்டே வருது. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, இப்படி வந்து ஒவ்வொரு முறையும் அப்பா வந்து கேட்கணும், இல்லை அம்மா வந்து கேட்கணும் அப்படின்னு நீ பார்க்க முடியாது. நீ நடந்து போகும்போது இது மாதிரி ஒரு தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு வேலைக்கு போகும்போது வரும், படிக்கிற இடத்துல வரும். அப்படி என்ன பண்ணுவேன்? அப்போ உன்னைய நீ தான் தற்காத்துக்கொள்ளணும். உன்னையே மட்டும் கிடையாது, உனக்கு சுற்றி நடக்கக்கூடிய தப்புன்னு ஒன்று தெரிஞ்சால் நீ எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையே நமக்கு வர்ற பிரச்சனை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வர்ற பிரச்சனையும் நாம் உதவி செய்யணும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இருக்கடம் தெரியாமல் இருந்து போயிடணும், எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, வம்பு தும்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு மாறாக நமக்கு வர்ற பிரச்சனையும் நாம் எதிர்த்து நிற்கணும். மற்றவர்களுக்கு, அதாவது நமக்கு முன்பின் தெரியாத நபர்களுக்கும் பிரச்சனை வந்தால் அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் நாம் அவங்க பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மைய கரு. அப்படி வளரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வளர்ந்த பிறகு என்னாரா அப்படின்னு கேள்வி இருக்குது. சின்ன வயசில் ஏற்று விட்டு பையனை வந்து அப்பா அடிக்க சொன்னார், அவன் அடித்தான், அதனால் திருப்பி அடிக்க சொன்னார். கராத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. கராத்தை கற்றுக் கொடுத்து வளர்ந்த பிறகு என்னவா இருக்கானா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணி செய்யும் போது பேருந்தில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பாட்டி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. படத்துடைய முதல் அரை மணி நேரம் காட்சியில் வந்து சம்மந்தம் இல்லாமல் என்ன போகுது, திடீர் ஒரு பாட்டி வந்து யாரோ ஒரு அரசியல்வாதிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி என் இப்போ வீட்டு பத்திரத்தை வந்து போலி பத்திரம் போட்டு வச்சுக்கிட்டு அவன் வந்து என் பொண்ணை மிரட்டுறான், அந்த இடத்த திருப்பி கேட்டால் என் பொண்ணை கொண்டுன்னு சொல்லி மிரட்டானோடனே அந்த அரசியல்வாதி சொல்லுவார், வேறு வழி என்னமா இருக்குது, உங்கள் பொண்ணு உயிரை காப்பாற்றணும், அவன் கேட்குற ஒரிஜினல் பத்திரத்தை அவனை கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பின்னாடி பார்த்தா அந்த கதாநாயகி உட்காந்துருப்பா, அர்ஜுனுடைய மகா உட்காந்துருப்பா. அவள் கேட்டே வருவா. உடனே இந்த பாட்டி இறங்கி பத்திரத்தை கொடுக்குறக்காக அவன் வீட்டுக்கு போவாங்க. பின்னாடியே இந்த பொண்ணு போனால் அங்கே வந்து ஒருத்தன் பறந்து வந்து விழுவான். விழுந்தோடனே அந்த 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 நிலத்தை அபகரித்த அந்த புரோக்கர் இருக்காங்களே, அவன் சொல்லுவான், யாரா அடித்தது அப்படிமா. உடனே இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கோம், அதை கிராஸ் பண்ணி அவன் போயிட்டு இருப்பான். போய் ஆனால் யாருமே இல்லைடா அப்படிமா. உடனே திருப்பி வந்து இன்னொருத்தனை அடிப்போடனே அவன் யார் அடிச்சது அப்படின்னு அவன் கீழே விழுந்து கிடந்தவன் காட்டுவான். அப்படி காட்டுவான், நானாட உடனே அடித்தோடனே பின்னாடி திரும்பினா அந்த பொண்ணு நிற்கும். அந்த ஒரு காட்சியிலே வந்து இந்த பிரீத்தி முகுந்தன், அதாவது இந்த கதாநாயகி கேரக்டர் எப்படி வளர்ந்து நிற்கிது, அதாவது சமூகத்தில் தப்பு நடந்தால் தட்டிக்கும் அப்படின்னு அது ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை ஒன்றா ரிவீல் பண்ண விதத்திலேயே இந்த படத்தினுடைய இயக்குனர் வெற்றி அடைஞ்சிட்டார். இந்த படத்துடைய முதல் அரை மணி நேரத்தில் இந்த படம் எதை நோக்கி போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இப்படி ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி, அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மைன்ஸ், ஒரு கனிம வளத்தை கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க ஒரு பெரிய கீழக்காடுன்னு ஒரு கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி மதிப்பிலான கனிமங்கள் இருக்குது. இந்த 7000 கோடி கனிமத்தை எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அமைச்சர் அவர் வந்து 1000 கோடி கமிஷன் கேட்குறாரு. இந்த 7000 கோடி கனிமத்தை எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 1200 குடும்பங்கள் அந்த கிராமத்தில் அழிஞ்சு போயிடும். அந்த கிராமத்தில் அழியணும்னா என்ன பண்ண முடியும்? 1000 குடும்பம் அழியணும், 1000 பேர் சாக போகிறான், அதுக்கு 1000 கோடி தரமாட்டியா அப்படின்னு ஒரு டீல் பேசுறாரு. இந்த 1000 கோடி ஒயிட்டா என் அக்கௌண்ட்டில் வேணும், ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வேணுங்கிறாரு. இப்போ இந்த கார்ப்பரேட் முதலாளி
1000 கோடியை ஒயிட்டா அனுப்புறதுக்கு ஒரு ஹவாலா ஏஜென்ட்டை பிளான் பண்றாரு. இந்த ஹவாலா ஏஜென்ட் 1000 கோடியை துபாயிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். துபாயில் இந்த 1000 கோடியை ஒப்படைக்கிறதுக்கு அவன் ஒரு ஏஜென்ட்டை பேசி அவன் ஒரு 100 ரூபாய் தலை கொடுத்துருப்பான். இந்த 100 ரூபாயை கொண்டு போய் நீ துபாயில் கொடுத்தனா 1000 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு இவன் கிளம்புறான். இவன் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு காட்சி வரும். இப்போ ஒரு போலீஸ் வந்து வாதனை சோதனை சாவடி பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க, சோதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் ட்ரங்க் அண்ட் டிரைவில் ஒரு பையன் வருவான். அவனை வண்டி பிடிச்சிடுவாங்க. என்னடா படம் அங்கே ஒரு பக்கம் கராத்தே மாஸ்டர் ஃபேமிலியை காட்டுறாங்க, இந்த பக்கம் அந்த பொண்ணு பத்திரத்துக்காக சண்டை போட்டு கிடக்கு, இந்த பக்கம் பார்த்தா 1000 கோடி மைன்ஸ்ன்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா 100 ரூபாய் தூக்கிட்டு இவன் துபாய்க்கு போகிறான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு போலீஸ் ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவர் ஒரு வண்டி ஒருத்தனை பிடிப்பான். அவனை பிடிச்சா அவனுக்கு ஒரு நிமிஷம் காய்ச்சி போயிட்டு இருக்கும். அவன் குடிக்கலம்மா, நீ குடிச்சல, சரி முறையாக குடிச்சிருக்கம்மா, லைட்டாக தான் குடிச்சம்மா, என் ஃப்ரெண்டு குடிக்க வச்சிட்டாம்பா, இப்படி நமக்கு ஒரு எதுக்கு இப்போ இதெல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தோணும். திடீர்னு பஜார் பக்கத்தில் தான் வீடு, நான் போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, சரி போ அப்படின்னு அனுப்பிச்சிடாரு. அப்போ எஸ்ஐ சொல்லுவாப்ல, சார் விடாதீங்க சார், குடிச்சிருக்கான் சார், வழக்கு போட்டுருவோம் பாரு. இல்லை புரியுங்க, பக்கத்தான வீடு போமா. அவன் போன உடனே அங்கே ஒரு கார் வரும். அந்த காரில் போய் மோதுவான். இந்த காரில் மோதின உடனே அந்த கார் போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கும். உள்ளே பார்த்தா இந்த 100 ரூபாயை தூக்கிட்டு துபாய்க்கு போனவன் உள்ளே மயங்கி கிடப்பான். இப்போ இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோடனே இவன் எங்கே இருக்கான்னு இந்த டீம் தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா துபாய்க்கு போனோடனே தேடும். இப்போ இவனை தூக்குறதுக்காக ஒரு பெரும் படையை வந்து போலீஸ் இது ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இப்போ ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு படுத்திருப்பான். ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டீம் போகும், ஹாஸ்பிட்டல் சண்டையாயிரும், போலீஸ் அவன் சுட்டுருவான், போலீஸ் அவனை சுடும். இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க இடத்துல என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் இந்த பிரீத்தி முகுந்தனுடைய சித்தப்பா மெடிக்கல் வச்சிருப்பாரு. அதாவது இந்த கதையை லிங்க் பண்ண விதம் இருக்குல்ல, அதாவது இதை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். எதுக்கடா அந்த அரை மணி நேரம் வந்து இவங்க மெடிக்கல் வச்சுருக்காங்க, அங்கே ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அங்கே ஒருத்தன் 1000 கோடி, அந்த பக்கம் பார்த்தா 100 ரூபாய் தூக்கிட்டு போகிறான். இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கணவன் மனைவியும் சண்டை போடுவாங்க. டோபிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து இந்த ராட்சசன் படத்தில் வில்லன் நடித்தவர். கணவன் மனைவி சண்டை. அப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். உனக்கு வந்து ஒரு வாடகை கொடுக்கூட வக்கில்ல அப்படின்னு அவள் பொண்டாட்டி வந்து அவனை திட்டுவா. சோத்து செட்டிலையும் எடுத்து தள்ளி விட்டுட்டு வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவான், மச்சான் என்னை வந்து இந்த கேங்கில் சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். உன்னை நான் முயற்சி பண்ணுறேன்டா அண்ணன்ற சொல்லி உன்னை சேர்த்து விட்றேன் அப்படிமா. என்ன சம்மந்தமே இல்லாமல் இவன் எதுக்கு இவனை கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் இந்த படத்தில் காட்சிப்படுத்திட்டு பார்த்தா ஒட்டுமொத்தமான படத்தை நகர்த்த போகிறவே அவன் தான். அதுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் தான் இந்த படத்தில் வந்து இந்த கதையை வந்து இந்த கராத்தே மாஸ்டர் குடும்பத்திற்கும் இந்த கனிமோல கொள்ளையனுக்கும் என்னையா சம்பந்தம், ஒரு கார்ப்பரேட் முதலாளி ஒரு கராத்தே மாஸ்டர் குடும்பம், இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நடுவில் மெடிக்கலை முன் வச்சு ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அதுக்கு வந்து ஒருத்தன் வர்றான், அதில் என்ன நடக்குது. ஏன்னா இங்கே தான் தப்பு நடந்தாலே வந்து அநீதினாலே பொங்குவாங்கல இந்த குடும்பம். அப்போ இந்த குடும்பத்துக்கே அநீதி நிலைக்க போகுது, இந்த குடும்பத்தோட பொண்ணுக்கே பிரச்சனை வரப்போகுது, இந்த பொண்ணோட உயிருக்கே பிரச்சனை போகுது. அப்போ இந்த குடும்பம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. பக்கத்து வீட்டில் யாருக்காவது பிரச்சனை கூட சண்டை போடுற குடும்பம் தன் குடும்பத்துக்கே பிரச்சனை வருதுன்னா அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மொத்த கதை. அதை ஆகச்சிறந்த திரைக்கதையின் மூலமாக மிகச்சிறப்பு, அதாவது இந்த ஒரு வருஷத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதாவது இந்த சீட்டு நுனின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீட்டு நுனியில் உட்கார வச்சு பார்க்க வச்ச படம் இந்த பிளாஸ்ட். இந்த 3 மாத இந்த தேர்தல் பரப்புரை மாநாடு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட், இதுக்கப்புறம்லாம் வந்து திரைப்படம் குறித்தே பேசுறதுக்கான நேரமும் இல்லை, விமர்சனம் பண்ணுறதுக்கான படமும் வரல. அதை பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சில படங்கள்லாம் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்த படங்கள்லாம் இருக்குது, அதனால் அதை பேசலை. ஆனால் இந்த படம் உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத இயக்குனராக சுபாஷ் கே ராஜ் இருப்பார். இவருடைய அந்த கதை மாந்தருடைய தேர்வு, இந்த கராத்தே மாஸ்டர் கதாபாத்திரத்துக்கு அர்ஜுன் அவர்களை தாண்டி யாரையுமே சிந்திக்க முடியாது. அதே போல் அபிராமி வந்து சண்டை காட்சி பண்ணுவாங்களான்னா அபிராமி மிகச்சிறப்பு, அதாவது அர்ஜுனுக்கு அவர்களுக்கு இணையாக அபிராமி சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் பிரீத்தி முகுந்தன் வந்து ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு நடிகை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரிஞ்ச நடிகைகள், தமிழ் நடிகைகள் மிக மிக குறைவு, அரிதினும் அரிதாக லெமுரியா கண்டத்தோட ஒளிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அது வந்து மீண்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து படையெடுத்து அக்கட தேசங்களுக்கு போகிற இயக்குநர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பிரீத்தி முகுந்தன் கிடைச்சிருக்காங்க. மிகச்சிறப்பான தேர்வு. ஒரு ஒல்லியான உருவம், இவங்க வந்து சண்டை போடுவாங்களா, இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி சண்டை காட்சிகளை மிரள விட்டுருக்காங்க. பொதுவாக தமிழ் சினிமாவோட கதாநாயகனாலே வந்து பைத்தியம் மாதிரி, லூஸு மாதிரி. அப்புறம் தமிழ் சினிமா கதாநாயகனாலே வந்து ஒரு ஜப்பிகள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து எதுவுமே தெரியாது, அவங்க ஒரு அப்ராணியாக இருப்பாங்க, இல்லைன்னா பைத்தியமாக இருப்பாங்க, பாதி அரை மெண்டலாக தான் இருக்கும்.
அப்படி தான் காட்டியிருக்காங்க இயக்குநர்கள் வந்து. ஏன்னா அவங்க வந்து ஒரு டெடி பியர் லவராக இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும், அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. டேடிஸ் பிரின்சஸ் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மரபுகளை அத்தனையும் உடைச்சி எறிஞ்சு தனக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் தன்னுடைய மேலாளர் வந்து சீண்டல் செய்யும் போது காருக்குள்ளே வச்சு அடிக்கிற ஒரு ஃபைட் இருக்குது. இந்த விக்ரம் படத்தில் பகத் பாசில் வச்சு காருக்குள்ள வச்சு அடிப்பார். அதுக்கப்புறம் இந்த காட்சி வந்து தமிழ் சினிமா ரசிகர்களால் மிகப்பெரிய கொண்டாடப்படும். அவங்க வர்ற ஒவ்வொரு சண்டை காட்சியுமே, பொதுவாக சண்டை காட்சினா ஹீரோ அடிக்கிறது தான் சண்டை காட்சி, இந்த படத்தில் ஹீரோயின் சண்டை போடுறது தான் வந்து சண்டை காட்சி. மிரட்டிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமான சண்டை காட்சியும் கோரியோகிராஃப் பண்ணது வந்து ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபீனிக்ஸ் பிரபு. அவருக்கு தான் உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா மிகச்சிறப்பான ஒரு சண்டை காட்சியில் வந்து யதார்த்தமாக, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லாஜிக் மீறலாக வரம்பு மீறலாக யதார்த்தமாக ஒரு கராத்தே படித்த, ஒரு தற்காப்பு பலை படித்த, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் படித்த ஒருவர் வந்து எப்படி சண்டை பண்ணுவாங்க, இருக்கிற அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எப்படி தாக்குவாங்க, எதிரிகளை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க, எப்படி சமூக பற்றி சிந்திப்பாங்க. அதாவது ஒரு தற்காப்பு கலை படித்தவன் நீங்கள் ஜிம்முக்கு போய் வந்து பெரிய உடல் கட்டு இல்லை நல்ல சிக்ஸ் பேக்கு இதெல்லாம் வைத்திருப்பது வந்து ஃபிட்னஸுக்காக. ஆனால் ஃபிட்னஸை தாண்டி தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து உடல் கட்டுமானத்தை விட, உடல் தகுதியை விட தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த படம் வலியுறுத்துக்கணும்னு. குறிப்பாக பெண்களுக்கு, இங்கே பெண்கள்னாலே வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறது, பெண்கள்னாலே வந்து பாட கற்றுக்கிறது, இல்லைன்னா ஆட கற்றுக்கிறது, கிளாசிக்கல் டான்ஸ் ஆட கற்றுக்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம பொதுவாக சேர்ப்பாங்க. பெண்கள் அப்படின்னாலே ஒன்று பரதநாட்டியம், இல்லைன்னா வந்து பாட அனுப்புறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விடுறது. பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பினாலும் தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்குது. பெண்கள் போய் தற்காப்பு கலையா ஏதாவது அடிபட்டக்கூடாது, அதாவது இது பண்ணிடக்கூடாது. ஆனால் பெண்களுக்கு கட்டாயம் தற்காப்பு கலை தேவை. ஏதாவது ஒன்று, அது கராத்தேவாக இருக்கலாம், குங்ஃபா இருக்கலாம், டேக்வாண்டாவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக தேவை அப்படிங்கிறத இந்த படம் வந்து அதாவது பரப்புரை பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கும்போதே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தோணும். ஒரு அறிமுக இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய லவ் டுடே படத்தில் இவர் வந்து இணை இயக்குனராக பணியாற்றி இருக்காரு. ஒரு அறிமுக இயக்குனர் இவ்வளவு அடர்த்தியான கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு, இவ்வளவு அடர்த்தியான ஒரு திரைக்கதையை வைத்துக்கொண்டு, ஒரு கதையை வைத்துக்கொண்டு இவரால் இயக்க முடியுமா என்கிற கேள்விக்கு சுபாஷ் கே ராஜ் வந்து இந்த பிளாஸ்ட் மூலியமாக பிளாஸ்ட் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே பிளாஸ்ட் தாங்க படம். ரொம்ப நிறைவான ஒரு படம், மிகச்சிறந்த படம், ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த படம். இந்த படத்துக்கு இவ்வளவு பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, இது ஒவ்வொரு குடும்பத்தாரும் கொண்டாட வேண்டிய, பார்க்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படம். இன்னொன்று, மிகப்பெரிய சமூக அக்கறையோடு ஒரு கனிமவள கொள்ளை நடத்தினால் அந்த கிராமம் எவ்வளோ பெரிய பாதிக்கப்படும் என்பது குறித்தும், இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் எப்படி தமிழ்நாட்டை இல்லை வந்து இந்திய நிலத்தை, பழங்குடி மக்களுடைய நிலத்தை எப்படி வேட்டையாட துடிக்கிறாங்க என்பது குறித்தும், அதுக்கு அரசியல்வாதிகளும் இந்த அதிகார வர்க்கமும் அதே போல் இந்த ரவுடிச கும்பலும் எப்படி துணை போகுது என்பது குறித்தும். பொதுவாக இந்த மாதிரி கதைகளில் ஒரு மாஸ்டர் ஹீரோ இருப்பார், மாஸ்டர் மைண்டோடு இருப்பார், அவர் போய் வில்லனை அடிப்பார் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சாதாரண ஃபேமிலி அந்த கார்ப்பரேட் முதலாளிகளோட திட்டத்தை அது தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையின் மூலமாக எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு சமூக பொறுப்போடும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இந்த படத்தை இயக்குனர் கொடுத்துருக்காரு. படத்தில் ரொம்ப பிடிச்சதே, படத்தில் தனியாக பாட்டு கிடையாது. நேராக இந்த ஃபாரினுக்கு போகிறது, தனியாக வந்து ஸ்டெப் போட்டு ஆடுறது, இது எதுவுமே கிடையாது. லவ் சீனு படத்தில் கிடையாது. ஹீரோயினுக்கு லவ்வர் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, ஹீரோவுக்கு லவ்வரும் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா தனியாக காமெடி ட்ராக் பண்ணக்கூடிய காமெடினும் கிடையாது. இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். ஆனால் படத்தில் சிரிப்பதற்கு அவ்வளோ காட்சிகள் இருக்குது. அது ஒரு சீரியஸான கட்டமாக இருக்கும். அவனை வந்து ஒரு மெடிக்கலில் வந்து மருந்து வாங்குறதுக்காக ரொம்ப அவசர நிலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே போனால் அவன் வீட்டு வாடகை கொடுக்குறதுக்காக செயின் ஸ்நாச்சிங் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணலாம் அவன் மாட்டிக்குவான். அப்போது ஒரு சீரியஸான கட்டத்தில் ஒரு பிளாக் ஹியூமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காமெடி வச்சுருப்பார். அதே போல் வந்து அந்த காருக்குள்ளே வச்சு அவன் மேனேஜர் அடிக்கிற காட்சியாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து 5 பேர் வந்துடுவான். 3 பேரும் சேர்ந்து போட்டு பிறந்துருவாங்க. அப்போ அந்த 2 பேரும் என்ன பண்ணுவானோ ஒளிஞ்சிருப்பான். அந்த ஒளிஞ்சிருக்கணும்ப்பா நமக்கு இவங்க நம்மளை பார்க்கல போடணுன்னு. அப்போ அர்ஜுன் சொல்லுவார், இந்த 3 பேரையும் நம்ம வீட்டுக்குள்ளே புதைச்சிருவோம் அப்படின்னு முடிக்கும்போது, இந்த 3 பேர் சரி, மறைஞ்சிருக்கிற 2 பேர் அப்போ அவங்களையும் புதைச்சிருவோம். அந்த ஃபேமிலி வந்து சாதாரண ஃபேமிலின்னு நினச்சி வந்தவங்க ஏன்னா 5 பேரை கொள்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க போது அது அந்த இடம் வந்து பயங்கர சிரிப்பாக இருக்கும். அதே போல் அவன் ஒரு ஃபோனில் கேட்பான், அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கும் போது அது என்ன குடும்பம்னு ஒருத்தன் தெரிஞ்சவன்ட்ட கேட்பான். அவன் வந்து அந்த பக்கம் பார்த்தா அவன் ஒரு கோவில் திருவிழாவில் இருப்பான், சத்தம் கேட்காது.
அவன் போன போட்டு அது கராத்தே மாஸ்டர் அப்படிமா. அங்கே பார்த்தா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், முருகன் பாட்டு. இங்கே கேட்கும்போது என்ன ஹெட் மாஸ்டரா அப்படிமா. ஆமாம்மா ஹெட் மாஸ்டர். ஆமாடா ஹெட் மாஸ்டர் தான்றான். இவன் உடனே ஹெட் மாஸ்டர் கொடுமன்றான். ஐயோ ஹெட் மாஸ்டர் உடனே போட்டு அடிக்கலாம் அப்படின்னு உள்ளே போவாங்க. அங்கே போனால் அது கராத்தே மாஸ்டர். கராத்தே தான் கேட்டு நீ மாஸ்டர் நினச்ச புரோட்டா மாஸ்டருங்கிற மாதிரி இவங்க கராத்தே மாஸ்டரை ஹெட் மாஸ்டராக நினச்சி உள்ளே இறங்குனதுடைய விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் காமெடி அங்கே படத்தில் இருக்காது. ஆனால் நம்ம பார்க்குற நமக்கு வந்து அது காமெடியாக இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்த ஒரு ஆகச்சிறந்த படம், கொண்டாட வேண்டிய படம் பிளாஸ்ட். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து